ஹே காய்ஸ், இன்னைக்கு டே 13 ஆஃப் கட்டிங் சீரிஸ். கேஸ் இன்னும் வரல, ஸோ நோ காஃபி, நோ ஃபர்ஸ்ட் மீல். அப்படியே ஆஃப் டு சாப்பு. தென் அஸ்யூஷுவல் கடையை பொறுமையாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் மீல் எடுக்காதனால ரொம்ப ஹங்கரி மோடு. ஸோ ஃபஸ்ட் மீலுக்கு வே ஒரு ஸ்கூப்பு. எந்திரிச்சோடனே ஃபஸ்ட் மீல் ப்ரோட்டீன் எடுத்தால், வே ஆர் ஹோல் ஃபுட்ஸ்லேருந்து எடுத்தால் மசில் ரெக்கவரி ஃபாஸ்ட் ஆகும். அண்ட் டே ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கலாம். ப்ளஸ் உங்கள் பாடி உங்களை தேங்க் பண்ணும். தென் அப்புறம் ஒரு டீ அடிச்சுட்டு ஜிம்முக்கு ஒரு ஜூட்டு. இன்றைக்கி லேட் அண்ட் பைசப் சீசன் தான். நேற்று ரெஸ்ட் டேனால இன்றைக்கி நல்லா வெயிட் புஷ் ஆச்சு. அதை முடிச்சுட்டு பேக் டு சாப்பு. ஃபஸ்ட்டு மீல் வந்து 1 தோசை ப்ளஸ் 4 ஓலெக்ஸ் தான். இன்றைக்கி ஒரு சின்ன அட்வைஸு, மளிகை கடன் இல்லை, எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே மெயின் திங் நம்ம காமாக பேசணும். அப்போ தான் ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதுதான் பிஸ்னஸ் க்ரோத்துக்கும் ரொம்ப முக்கியம். தென் ஷாப்லேருந்து எக்ஸிட் ஆகி அப்படியே ஆஃப் டு ஹோமு. தென் ஃப்ரெஷ் ஆகிட்டு நேற்று போட்ட சேம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆஃப் டு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு. எதுக்கு போகிற என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். அப்படியே தலைவனுக்கு பெட்ரோல் டாப்அப் பண்ணிவிட்டு தென் அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். தென் மெடிக்கலில் ஒரு ஸ்டாப்பு, ட்ராவல் சிக் பில்ஸ் ஒன்று வாங்கினேன். தென் மெடிக்கலுக்குள்ளேயே ஜெராக்ஸ் ஷாப் வேறு வச்சுருந்தாங்க. நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் தான். நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்துகிட்டு தென் ஆஃப் டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ். அங்கே வெளியில் கடைகள் நிறையா இருந்துச்சு. அப்படியே ஹைட்ரேஷன் அண்ட் பாடி கூலிங்க்கு அஸ் யூஸ்வல் கம்மங்கூழ். தென் அதை முடிச்சுட்டு நம்ம மேட்டருக்கு வரேன். என்ன மேட்டர்னா, நான் ஒரு ஹோட்டலில் ஃபேமிலிக்கு ஃபுட்டு வாங்கினேன் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரு. பட் ஃபேமிலிக்கு சேரலை. நானும் சாப்பிட்டேன், எனக்கும் சேரலை. மற்ற ஆளாக இருந்தால் நெக்ஸ்ட் டைம் வேறு ஹோட்டலில் வாங்கியிருப்பாங்க. பட் நம்ம வேறு டைப்பு. நெக்ஸ்ட் டைம் சேம் ஹோட்டல் தான் போனேன். அங்கே போய் ஸ்டாஃப்டெல்லாம் பேசி சைலண்ட்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் ஃபுட்ஸும் வாங்கிட்டேன். ஒரு 2 வீக்ஸாக ரிசர்ச் பண்ணி ஒரு 37 பேஜுக்கு கம்ப்ளீட்டாக போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டேன். தென் அதில் ஒரு 13 அன்ஆத்தாரைஸ்டு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க குக்கிங்கில். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது அப்படியே ஆஃபீஸர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். நம்ம நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் முடிச்சதில் இன்றைக்கி ஒரு ஹாப்பி. தென் அப்படியே பேக் டு ஹோமு. வர வழியில் லஞ்சுக்கு ஒரு ஹோட்டலில் ஸ்டாப்பு. நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வரலாம். பிகாஸ் 150 to 200 கிராம் தான் பிரியாணி பெர் பிளேட்டுக்கு வரும். ஸோ உங்கள் டயட் எந்த விதத்துலையும் பிரேக் ஆகாது. தென் அதை முடிச்சுட்டு அப்படியே ஆஃப் டு ஹோமு. கரெக்டாக ஊருக்கு வர ரஃபாக ஈவினிங் 5 ஆயிடுச்சு. நான் எங்கே போனாலும் பார்ட்னர் கூடயே வருவாங்க. ஈவன் சி ஃபீல் ஹெட் அண்ட் பாடி பெயின், ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஃபைனலி பேக் டு ஹோமு. தென் கிளைண்ட் செஷனை முடிச்சுட்டு ஃபைனல் மீலுக்கு வெஜிடபிள் ரைஸு ப்ளஸ் சிக்கன் எடுத்துகிட்டு டே 13 எண்ட் பண்ணிக்கிறேன் காய்ஸ். டே 14 பார்க்கலாம். டூ ஃபாலோ அண்ட் DM ஃபார் யுவர் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். தேங்க்யூ காய்ஸ்.